ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த பிக்கில் இருக்க இந்த சேர் வந்து 2 சேர் வந்து ஒரு ரேட் கொடுத்து நான் வாங்கிட்டு வந்தேன். அரௌண்ட் 800 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். சரியா, இது பிளாட்ஃபார்மில் தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஹிந்தி பசங்க தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்க ஏறி மிதிச்சு அது மேலே வந்து குதின்னு குதிச்சு அப்போ கூட ஒன்றும் ஆகலை. பிளாஸ்டிக் வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வாங்கியிருந்தேன். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட்டு நான் வந்து ஏறி ஒரு இது வந்து சரி பண்ணலான்னு சொல்லி நான் ஏறி நின்றேன் தான், அவ்வளோதான், டக்குன்னு உடஞ்சி போச்சுங்க. கிட்டத்தட்ட 80 கிலோ தான் நான் இருக்கேன். நான் ஜஸ்ட் ஏறி நின்றதுக்கு அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு மட்டமான சேராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது பிளாட்ஃபார்மில் வந்து ரொம்பவும் காஸ்ட்லியாக சொல்கிறாங்க, 1200 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்கெயின் பண்ணி நான் கடைசியில் வந்து அரௌண்ட் 750 or 800 ருபீஸ் கொடுத்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ 2 சேர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கூட ஆயிருக்காது. ஸோ நிறைய கூட யூஸ் பண்ணவே இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் வாங்கினா பல வருஷம் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி இல்லாமல் வந்து மேக் பண்ணி வெளியில் வந்து சேல் பண்ணுறாங்க. அவங்க ப்ராஃபிட் பார்க்குறாங்களே தவிர நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேர் வந்து கொஞ்சம் கூட பிரயோஜனப்படாது. ஒன்று, இந்த சேர் வாங்கினா இது மேலே கண்டிப்பாக ஏரியெல்லாம் நிற்கக்கூடாது போல். அவன் அன்றைக்கி டெஸ்ட்லாம் பண்ணா இல்லை தாங்குன்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் நம்பிக்கையில் தான் நான் ஏறி வந்து நான் ஏதோ வந்து மேலே ஏதோ சரி பண்ணணும்னு சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்ததில் எனக்கு கால் வந்து கீறி ரத்தம் தான் வந்தது. ஸோ பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா அந்த சேர் சுக்குன்னு வர அப்படியே உடஞ்சி போச்சு. இது பார்த்தீங்கன்னா நேற்று உடஞ்சி போயிருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கைலங்கடைக்காரங்க எங்கள் வீட்டு பக்கமாக போய்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள கூப்பிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம எடைக்கு வந்து போட்டு நம்ம வந்து காசு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். அதனால் வீட்டில் ஆல்ரெடி நிறைய வந்து இந்த வேஸ்ட்டெல்லாம் கூட நான் வந்து சேகரித்து வச்சுருந்தேன். அதில் நிறைய வேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எது எடுக்க முடியுமோ அது வந்து எடைக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ காசு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த ஒரு சேர் வந்து கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு வந்து வாங்கி இது எல்லாத்தையும் போட்டு நமக்கு ஒரு 60 ரூபாய் கூட கிடைக்கலன்னா பார்த்துக்கோங்க. 2 சேர் 800 ரூபாய் 900 ரூபான்னு. ஐயோ, சரி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த மோட்டர் காமிங்க. இது ஃபிஷ் டேங்க்லாம் வச்சு உதவும் இல்லை. எவ்வளோ இருக்கும் அந்த மோட்ரு விலை வெளியில்? தெரியல, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் போட்டு எடுத்துருவீங்க? இல்லை, நான் எப்பயும் எடுக்கிறது தான். அது விடுங்க, பரவாயில்ல. இல்லை, அதை எதுக்குன்னு கேட்குறேன். இல்லை, அது நான் எப்பயும் பார்த்துப்பேன், விடுங்க, அது எதுவும் பிரச்சனை இல்லை. 1 கிலோவா? 1 புள்ளி 25 ரூபா 30 ரூபா போகுது. 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோவா? 1 600. அதில் அட்ரஸ்லாம் இருக்குது, பரவாயில்லையா? அது எதுவும் பிரச்சனை இல்லைல்ல. இருங்க, எவ்வளோ இருக்குது? போடுங்க. ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல இந்த வீடியோவில், இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா இந்த RO பியூரிஃபையர் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக உள்ளுக்கரில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 5500 ருபீஸ்க்கு மேலே வந்து செலவாக இருந்தது. அந்த RO பியூரிஃபையரை நான் அதை விட கம்மி ரேட்டில் தான் நான் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கியிருந்தேன். 4500 இல்லைனா 5000க்கு வந்து வாங்கியிருந்தேன். இப்போ அதுக்குள்ள பார்ட்ஸ் மட்டுமே மாற்றினாங்க. அந்த எக்ஸ்டீரியர் பாடி அப்படியே தான் இருந்தது. கிட்டத்தட்ட 5500 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த மோட்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மோட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. பட் ஆனாலும் அது வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு நான் கைலங்கடையில் போட்டுட்டேன். ஸோ இரும்புக்கு எடுக்கிற ரேட்டுக்கு அந்த 1 கிலோ கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. பட் அது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்தது. ஆனால் அதோட அந்த ஒர்க்கிங் கெப்பாசிட்டி குறைஞ்சி போனதாக சொல்லியிருந்தாங்க. மேபி ஃபிஷ் டேங்க்குக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. அதனால் நான் அதை எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் நான் இங்கே ஃபிஷ் டேங்க்லாம் வாங்கி வைக்க போகிறேன். இங்கெல்லாம் இந்த தண்ணிக்கு வந்து அதெல்லாம் வருமானது கூட டவுட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா எதுக்கு குப்பைன்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டுட்டேன். இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட குப்பைங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து அடைஞ்சு தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு மனசு தான் வரமாட்டேங்குது. ஈவன் அந்த PVC மெட்டீரியல் எல்லாம் கூட இன்னும் அப்படியே தான் நான் வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம வேறு ஏதாவது பண்ணிக்கலாம்னு தோணுது. பட் லேபர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. லேபர் கிடைச்சாலுமே பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம செய்ய முடியாது. அதுக்குன்னு மெட்டீரியல்ஸ் தனியாக வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்போ இருக்க இந்த PVC அந்த லெஃப்ட் ஓவர் எல்லாமே தூக்கி போட்டுட்டா கூட அட்லீஸ்ட் அந்த எடைக்கு காசு கொடுத்துடுவாங்க. ஆனால் அது தூக்கி போட மனசு வராமல் இருக்குது. அது எப்போ வந்து அந்த இடத்த காலி பண்ண போகுதுன்னு தெரியல. இந்த டிவி ஸ்டாண்ட், இந்த கம்ப்யூட்டர் ஸ்டாண்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாமே மர வேலைப்பாடு, இது வந்து இப்போ அவுடேட்டடு, இது சும்மா கொடுத்தா கூட எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கார் பார்க் ஏரியாவில் அடைச்சிருக்கு.
அதனால் இது எல்லாத்தையுமே எப்போ க்ளீன் பண்ணி அந்த இடத்த நான் எப்போ ஃப்ரீ பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ ஒரு சிலதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு மனசு வரமாக இருக்குது. பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து தான் அவன் வந்து கரெக்டாக அந்த வேலையை முடிக்காமல் போயிருந்தான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணால் சரி நஷ்டமாகுது, நம்ம நிறைய செஞ்சுக்கிட்டால் நமக்கு ப்ராஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு நினைப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம செலவு பண்ணுற மாதிரி தான் வருது, நமக்கு கடைசியில் நஷ்டத்தில் தான் போய் முடியுது. அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சில பொருள் எல்லாமே தூக்கி போடணும்னு மனசு வச்சுட்டு நம்ம வந்து தூக்கி போட்டுடணும். அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் தூசி வந்து சேருது. அது பார்த்தாது இந்த பல்லிங்கெல்லாம் வேற முட்டை போட்டுடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது. இன்னும் அந்த பழைய நோட் புக்ஸ் எல்லாம் கூட தூக்கி போட மனசு இல்லாமல் இருக்கேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெடிக்கேட்டடாக உட்காந்து எழுதிருப்போம், அது எல்லாமே லிசன் பண்ணியிருப்போம், அது எல்லாமே நோட்ஸ் எடுத்திருப்போம். அதனால் அதெல்லாம் தூக்கி போட மனசு வரல. இதெல்லாம் யார் ரெஃபர் பண்ண போகிறாங்க சொல்லுங்கள்? நானே ரெஃபர் பண்ணணும்னு நினச்சா கூட அங்கே உட்காந்து தேடுறதுக்கு நம்ம புதுசாகவே நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். இன்டர்நெட் இருக்கிறதுனால இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். ஆனாலுமே தூக்கி போட மனசு வரல. அந்த நோட் புக்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோக்கு மேலே தான் இருக்கும். அதெல்லாம் கூட போட்டு நம்ம வந்து காசு வாங்கிடலாம். பட் ஆனால் தூக்கி போட மனசு வரல. ஈவன் நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்குவோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே பெரிய பெரிய பாக்ஸஸோடு தான் வரும். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஏசி கூட வாங்கியிருந்தேன். அந்த ஏசிக்கு வந்த பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஸ்மார்ட் டிவிக்கு வந்த பாக்ஸஸ்ஸு, இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ரிட்ஜு வாங்கினது, அந்த வாஷிங் மிஷின் வாங்கினது, இந்த அட்டைப்பெட்டிங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பரணையில் போட்டு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா அந்த பீரோக்கு பின்னாடி வந்து மடித்து நான் வந்து வச்சுருக்கேன். அதாவது அதை ஓப்பன் பண்ணி நான் மடித்து வச்சுருக்கேன். அப்படி இல்லாத நேரத்தில் ஒரு சிலதெல்லாம் மேலே வைக்க முடியலன்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து தரையிலே தான் கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அட்டைப்பெட்டி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மனசு வந்து போட்டுடுவாங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் கூட போடுறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூபாவும் நம்ம உழைச்சி தான் வாங்குறோம். அதில் வந்து இதுதான் அது. ஸோ நாளைக்கு வந்து எதுக்காவது வந்து உபயோகமாக இருக்குமே, மறுபடியும் காசு கொடுத்து எதுக்கு வாங்குவானேன்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கி போட மனசே வரல. அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து குப்பையாக தான் வந்து சேர்ந்து கிடக்குது. ஸோ எங்கள் வீட்டில் நான் வந்து பிளான் போட்டு கொடுக்குறப்ப நல்ல லாஃப்டெல்லாம் வந்து தாராளமாக இருக்க மாதிரி எல்லா ரூம்ஸ்லையுமே நான் வந்து லாஃப்ட் வந்து கேட்டிருந்தேன். வெறும் இந்த ஹால்ஸில் மட்டும்தான் லாஃப்ட் வந்து கொடுத்தா நல்லா இருக்காது, நான் கொடுத்துக்கல. ஈவன் கார் பார்க்கில் கூட பார்த்தீங்கன்னா நான் கேட்கல. ஆனால் அந்த மேஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ லாஃப்ட் அந்த கவர்லாம் கூட பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆனால் அங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான பொருட்கள் மட்டுமே வச்சுக்கிட்டா அந்த லாஃப்ட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் காலியாக தாங்க இருக்குது. இந்த ஷெல்ஃப் நிறைய இருக்கிறதுனால எல்லாமே இந்த டப்பாவாக நான் வந்து போட்டு வச்சிடுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிளம்ஸியாக தெரியாது. அதனால் அப்பப்போ நம்ம வந்து எடுத்து டஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் லாஃப்ட் இந்த ஷெல்ஃபெல்லாம் நிறைய இருந்தால் நமக்கு லாபம் தான். பட் அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாமே மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த பொருள் எங்கே வச்சோன்றது நமக்கு வந்து மறந்து போகும். அதனால் மறுபடியும் எல்லாத்தையும் வந்து கிளறிட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கணும். அதனால் தேவையுள்ள பொருள் மட்டுமே நம்ம வந்து எழுதிட்டு நம்ம இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டா அது எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையில்லாத பொருட்கள் நிறைய வச்சுருக்கிறதுனால தேவையுள்ள பொருட்கள் எல்லாமே வீணாக போயிடுது. இந்த வேஸ்ட் மார்ட்காரன் வந்தான் இல்லையா, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் அவர் வந்து ரேட் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து இரும்பு கணக்கு எடுத்துக்கிட்டாரு. 1.2 கிலோகிராம் வந்தது. அதுக்கு வந்து ஒரு கிலோக்கு 25 ரூபா தான் எடுத்திருக்காங்க. அதுவே நம்ம நெட்டில் போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 45 ரூபா வரையுமே எடுக்கலாம். 38 ரூபாயிலேருந்து 45 வரையுமே எடுக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு கிலோ வந்து 25 ரூபா ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து 1.6 கிலோகிராம் வந்து கிடச்சிது. அது ஒரு கிலோ வந்து 15 ரூபா வந்து எடுத்திருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நெட்டில் பார்க்குறப்ப விலை அதிகமாக போட்டிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட்லாம் கணக்கு வச்சு எடுக்கிறாங்க போல். நெக்ஸ்ட் இந்த அட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 210 கிராம் இருந்தது. அது ஒரு கிலோ வந்து 10 ரூபான்னு சொல்லி எடுத்தாங்க. ஸோ இப்படி கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 56 ரூபா வருது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 60 ரூபா கொடுத்துட்டு போயிருந்தார். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.